வெல்கம் டு ஆத்மா. குழந்தைகளை பராமரிப்பது பெற்றோர்களின் கடமை. அந்த கடமை தவறிய தாயாக நிற்கிறாள் அஞ்சலி. மரணத்தின் பிடியில் தன் மகளின் ஆத்மாவிடமே சிக்கித் தவிக்கிறாள் அஞ்சலி. ஆத்மாவின் பிடியில் அஞ்சலியா அல்லது தாய்ப்பாசத்தின் பிடியில் ஆத்மாவா? பார்க்கலாம். மட்டும் தான் கேட்கும். போ, செக்யூரிட்டி வந்திருக்கா பாரு. மேடம், மறுபடியும் ஏதாவது சத்தம் கேட்டதா? இல்லையே. நைட்டு சத்தம் கேட்டதுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் ரூமுக்கு வந்துடுங்க. கூச்சமே படாதீங்க, என் ரூமில் ஏசிலாம் போட்டிருக்கேன் மேடம். மேடம், உள்ள ஏதோ இருக்கு மேடம். நான் வரேன் மேடம், வரேன். என்னாச்சு அஞ்சலி? மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லையே. பயப்படாத அஞ்சலி, உன்னை தவிர நான் வேற யாருக்கும் தெரிய மாட்டேன். என்ன அஞ்சலி, ஏதோ கேக் இருக்குன்னு? எதுவும் இல்ல? சரி வா உட்கார சாப்பிடலாம். கேக் இங்கதான் எங்கேயாவது இருக்கும். ஆமா, நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க? அதான் சொல்லியிருந்தேனே ஃப்ரெண்டை பார்க்க போறேன்ட்டு. சரி வா வா, பசி எடுக்குது, சாப்பிடலாம். சரி. ஏன் அஞ்சலி ஒன்றும் சாப்பிடாம இருக்க? சாப்பிடு. அஞ்சலி, சொல்லு. என்ன அஞ்சலி, என்ன கூப்பிட்டியா? இல்லையே, ஒன்றும் இல்லையே. சரி, நீ சாப்பிடு. எனக்கு பசிக்குது, சாப்பாடு தெரியா? நீ மேல போ. நீ மேல போ, நான் வரேன். அஞ்சலி
எங்க போற? பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டணும். பாப்பா பால் தானே குடிக்கும். ஆ, இது எனக்கு. நான் மாடிக்கு போறேன். டாக்டர் சொன்ன மாதிரி இவளுக்கு ஏதோ ஆயிருக்கு. ஒன் மோர் லாஸ்ட் பை அஞ்சலி! ஓகே ஓகே அஞ்சலி! ஆ ஒரு நிமிஷம் இங்க வா. நிறுத்து அங்க பாரு. நீ வண்டி திருப்பி ரெடியா இரு. அப்பர்ணா 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 அப்போ அப்பர்ணா என்னாச்சு அஞ்சலி? குழந்தைய காணுங்க. என்ன சொல்ற அஞ்சலி? இங்கதான் இருந்தா நான் உள்ள போயிட்டு வரதுக்குள்ள குழந்தைய காணுங்க. இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்ப? குழந்தைய கவனிக்கிறதை விட வேற என்ன வேணும் உனக்கு? இங்கதாங்க இருந்தா. அப்பர்ணா யாராச்சும் வீட்டுக்குள்ள வந்தாங்களா? இல்ல. போய் நல்லா தேடு. அப்பர்ணா அப்பர்ணா! அப்பர்ணா அப்பர்ணா! அப்பர்ணா! என்ன திமிரு இருந்தா குழந்தைய எடுத்துட்டு வந்திருப்பீங்க. குழந்தைய எடுத்து இடத்துலயே கொண்டு போய் விடுறா. போடா. போ. இந்தாங்க மேடம் உங்க குழந்தை. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரிங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். வரேன் மேடம். ஐயோ ஹலோ. எங்க குழந்தை கடிச்சிட்டாங்க. நிஜமாவா? ஆமா, இப்பதான் ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனாரு. சரி நான் வரேன். குழந்தைய கடத்திட்டு போனவனே அவன்தான். என்னது? யார் அவனா? ஆமா. நீ கவலைப்படாத. நான் இருக்கிற வரைக்கும் பாப்பாவை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நான் பாத்துக்கிறேன். நீ மட்டும் இல்லனா என் குழந்தைக்கு என்ன ஆயிருக்குன்னே தெரியல. பாப்பா காணாம போனப்போ நீ எப்படி அழுதுன்னு பார்த்த. நான் செத்து போனதுக்கு பிறகு நீ என்ன நினைச்சு அப்படிதான் அழுதியா? ஆமா. அஞ்சலி, நான் உன்னை அம்மான்னு கூப்பிடலாமா?
ச்சே. கூப்பிடு. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கா? அம்மா எங்க இன்னும் ஒரு வாட்டி கூப்பிடு. அம்மா ஆத்மாவை பார்த்து பயந்து நடுங்கிய அஞ்சலிக்கோ இன்று அதே ஆத்மாவால் தன் மகள் காப்பாற்றப்பட்டிருப்பதை நினைத்து அந்த ஆத்மாவிடம் உணர்ச்சி வசப்படுகிறாள் அஞ்சலி. பாசத்தின் பிடியில் அந்த ஆத்மாவிற்கும் உறவுகள் வேர்விடத் தொடங்குகிறது. இனி நடக்கப் போவது பாச போராட்டமாக இருக்குமா அல்லது பயத்தின் போராட்டமாக இருக்குமா? அஞ்சலியின் நடவடிக்கை மாறுதலால் சேகருக்கு சந்தேகம் வலுக்கிறது. சேகரின் முடிவும் அஞ்சலியின் வாழ்க்கையும் என்னவாகும் பார்க்கலாம். அம்மா 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 உன் கண்மணி பாப்பா நான் தான் அம்மா. என் கண்ணீரின் நீரம் கயாதம்மா. உன் கண்மணி பாப்பா நான் தான் அம்மா. கண்ணீரின் நீரம் கயாதம்மா. தெய்வமே வெறும் கல்லேதானோ, கருவறையும் இங்கு கல்லறையோ. தெய்வமே வெறும் கல்லேதானோ, கருவறையும் இங்கு கல்லறையோ. அம்மா 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 பெறாமல் நீ இருந்திருந்தால் வராமல் நான் இருந்திருப்பேன். இடம் தராமல் நீ இருந்திருந்தால் அலையாமல் நான் தொலைந்திருப்பேன். பாசமே ஒரு வேஷமோ, தாய்ப்பாலும் வேஷமாகுமோ. பூமியே பிறப்பதே கடவுளின் சாபமா. அம்மா 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 என்னை எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற ரிதீஷ்? நாளைக்கே பண்ணிக்கலாமா? சி, விளையாடாத. ஆமா, இப்போ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குற? இல்லடா, நான் கன்சீவா இருப்பணும்னு பயமா இருக்கு. நைஸாக கழட்டி விட்டலான்னு பார்த்தா கல்யாணம் பண்ண சொல்லி கேட்குறா. என்ன பண்ணா? சரி, கன்சீவ் ஆனது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சத்தியமா? உன் வயிற்றுல வளர போறேன். நம்ம பாப்பா அம்மா சத்தியமா. செல்லம். ஹே கீர்த்தனா, விடுடா. ஏய் நில்லு.
இங்க பாரு, ஏதோ இருக்குது. எங்க அங்க ஒண்ணுமே இல்ல. இல்ல, இருக்குது, பாரு. ஒண்ணுமே இல்லடா. இருக்குது, பாரு. ஒண்ணுமே இல்ல. என்னமோ ஆயிடுச்சு உனக்கு. ரித்தீஷ் தன் தவறை உணர்ந்து கொள்ளவே இல்லை. அபர்ணாவின் பயமுறுத்தலால் ரித்தீஷ் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னிலை இழக்கிறான். அவன் சாவு அந்த ஆத்மாவின் கையால் எப்படி இருக்கப் போகிறது? அபர்ணாவை வளர்ப்பதற்காக என்னவெல்லாம் செய்வேன் என்று சொன்னானோ அதையெல்லாம் அவன் கண்முன்னே காட்சிப்படுத்துகிறாள் அபர்ணா. அவன் சொன்ன ஆசை வார்த்தைகளினாலேயே இன்று அவன் பலியாக போகிறான். எப்படி பலியாக போகிறான் பார்க்கலாம். இங்கேயே வந்திருக்கோம். ஒண்ணுல அஞ்சலி, 2 நாளாவே எனக்கு ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கு. சும்மா ஒரு செக்அப் பண்ணிட்டு போயிடலாம். இல்ல, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க நல்லா தான் இருக்கீங்க. ப்ளீஸ் அஞ்சலி, கொஞ்சம் வாயேன். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க சேகர், வாங்க. என் ஒய்ஃப். வாங்கம்மா. உட்காருங்க. ஹலோ டாக்டர். ஹலோம்மா. கொஞ்ச நாளா ஏதோ உங்களுக்கு ப்ராப்ளம்னு சேகர் சொன்னாரு. ஐயோ டாக்டர், எனக்கு ஒண்ணும் இல்ல. அவருக்கு தான் செக் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். இல்ல அஞ்சலி, உனக்கு தான். எனக்கு என்ன சேகர், நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா இருக்க, பட் சின்ன ஒரு செக்அப் தான். நல்லா இருக்கிற எனக்கு எதுக்கு செக்அப்? நீங்களும் மத்தவங்க சொல்ற மாதிரி நான் பைத்தியம் நினைக்கிறீங்களா? மேடம், இங்க வர்றவங்க எல்லாரும் பைத்தியம் இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஃபாரின்லலாம் மனசுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்க இந்த மாதிரி மனநல மருத்துவமனைக்கு தான் வருவாங்க. இது ஜஸ்ட் கன்சல்டிங் பண்ற இடம் தான் இது. அவங்க பிரச்சனையை பேசி ஆலோசனை சொல்ற இடம் இது. பைத்தியகார ஹாஸ்பிட்டல் இல்லை. டாக்டர், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர். உங்களை செக்அப் பண்ணாமையே சொல்றேன், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை மேடம். நீங்க எல்லாரும் மாதிரியே நார்மலா இருக்கீங்க. ஆனா நீங்க சேகருடைய ஒய்ஃப், அவ்வளவுதான். தீபிகா, குழந்தைய வாங்கிட்டு போமா. அஞ்சலி, உங்களுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு அவருக்கு தோணுது.
அதை கிளியர் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுடைய தானே. ப்ளீஸ் போய் சோஃபாவில் உட்காருங்க. போங்க. நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. இந்த பாலையே பாருங்க. இன்னும் நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. அஞ்சலி, 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 நான் பேசுறது கேக்குதாம்மா? அஞ்சலி, உங்களுக்கு கொஞ்ச நாளா என்னாச்சுமா? அப்பர்ணா எங்க குழந்தை தான். ஆமா, அபர்ணா உங்க பொண்ணு தானே? என் முதல் பொண்ணு அப்பர்ணா. நன்றாக சென்று கொண்டிருந்த அஞ்சலியின் வாழ்வில் பேரிடியாக வந்து பின்பு பல நன்மைகளை செய்து பாச பிணைப்பில் அகப்படுகிறாள் ஆத்மா அபர்ணா. ஆனால் அதே ஆத்மா அபர்ணாவால் அஞ்சலியின் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடுமோ? இந்த கேள்விக்கு விடையை நாளை பார்க்கலாம். இது ஆத்மா.